அனைவருக்கும், முக்கியமாக நம் தமிழர் குடி உறவுகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்த்த பின்பு அப்படியே போயிடாதீங்க. ஷேர் பண்ணி விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன இப்போ நம்ம பேச வரோம்னா, 103 ரூபாய்க்கு 103 rupees இதுக்கு டோக்கன் வாங்க அலையிறாயா நம்ம ஆளுங்க. ரேஷனில் தமிழக அரசு, அதாவது திராவிட மாடல் அரசு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு இது கொடுக்குறாங்களாம். இதனுடைய விலையே 103 ரூபா தான். இந்த 103 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறான் பாருங்க. ஏன்னா 103 ரூபா அவங்களால சம்பாதிக்க முடியாதா? இது யார் பணம் தெரியுமா? அதை முன்ன புரிஞ்சுக்குங்க. எல்லாம் நீங்கள் கட்டின வரி பணம். வாங்காசை ஒன்றுகிட்ட இருந்து பிடிங்கி ஒன்றை வரிசையில் நிற்க வச்சிருக்கான் பார். அவன் பிரமாதமான அறிவாளி ஆட்சியாளர்கள். அப்போ ஏமாந்தது நீ, இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருப்ப. இந்த 103 ரூபா அவங்களால சம்பாதிக்க முடியாதா? வேணான்ட்டு போ. அரசியல்வாதிகளை திருத்தறதுக்கு இது ஒரு உதாரணமாக அமையும். எதுக்குடா 103 ரூபா நம்மளால சம்பாதிக்க முடியாது? டோக்கனுக்கு அலையிறாயா, அப்புறம் வரிசையில் நின்று வாங்குறான். கொஞ்சமாவது ஒரு மானஸ்தோடு நடந்துக்குங்க. கொடுக்குறவன் நம்ம குறை சொல்லல, அது கொடுக்குற பொருள் ஒருத்தா, அதை விட வேலை கேளுங்க. அரசு வேலை கொடுறான்னு கேளுங்க. படித்த பசங்களுக்கு அதை கேட்க முடியுமா? அவனால கை கட்டி இப்படி போய் நிற்க முடியும்? ஐயா சாமி, எனக்கு ஒரு டோக்கன் கொடுங்கன்னுக்கிட்டு அடிமை மாதிரி. இதை மாறுங்க, மாறி வாங்க. நன்றி, வணக்கம்.